கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையே போர் மூண்ட நிலையில் சர்வதேச அளவில் பெரும் நெருக்கடிகளை சந்தித்த நிலையில் தற்பொழுது ஹார்மூஸ் நீரின் சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் பயணிக்கலாம் என்றும் அமெரிக்கா, ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதியானதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அமெரிக்கா, ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதியாகியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்கள். ராம்குமார், வணக்கம். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகாக மிகப்பெரிய சர்வதேச அளவிலான ஒரு மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கும் அணு ஆயுதங்களை தயாரிக்கவோ வாங்கவோ மாட்டோம் என ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஈரான் அதிகாரிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இந்த அமைதி ஒப்பந்தம் ஓரிரு நாளில் கையெழுத்து ஆகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று கையெழுத்து ஆகியிருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அமெரிக்கா, ஈரான் இடையே கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அந்த போர் தொடங்கியது. அதன் பின்பு இரு தரப்பு இடையே கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இரு தரப்பு இடையே அமைதி மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான முயற்சியில் பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் களமிறங்கின. தற்போது இரு தரப்பிற்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. இது தொடர்பாக ட்ரம்ப் அவர்கள் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கிறார். அதில் பல்வேறு கருத்துக்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறுதி ஒப்பந்தம் குறித்து இரு தரப்பும் 60 நாட்களுக்குள்ளாக பேசி முடிவெடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது கையெழுத்தாயிருப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக அதில் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யவோ வாங்கவோ மாட்டோம் என்று ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்டவரை தனது அந்த அணுசக்தி திட்டத்தை அப்படியே பராமரிப்பதற்காகவும் அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போல ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது ஆகியவை வரை இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அனைத்து வணிக கப்பல்களுக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக ஈரான் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா வாபஸ் பெறுகிறது. இருதரப்பும் இறுதி ஒப்பந்தத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதன் மூலம் எண்ணெய் விற்கவும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயும் பயன்படுத்துவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. சர்வதேச அளவில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்கள், பொருளாதார சரிவுகள் என்பது இதன் மூலமாக முடிவுக்கு வரும் என்று பொருளாதார வல்லுநர்கள் ஏற்கனவே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஒப்பந்தம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஹார்முஸ் நீரிணையை சுங்க கட்டணமின்றி கப்பல்கள் பயணிக்கலாம் என்று ட்ரம்ப் அறிவித்திருப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்தியா போன்ற நட்பு நாடுகளுக்கு இது மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார ரீதியிலான திட்டங்களை எல்லாம் நீக்குவதற்கான ஒரு அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்கா, ஈரான் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் என்பது சர்வதேச அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். ராம்குமார். ராஜேஷ், இந்த அமைதி ஒப்பந்தம் பிறகாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் மொஜ்தபா கமேனியும் ட்ரம்ப்பும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக. ஏற்கனவே இது தொடர்பாக ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதே போல ஈரான் அதிகாரிகளும் அதை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக இந்த அமைதி ஒப்பந்தம் என்பது ஏற்கனவே போடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக கிட்டத்தட்ட பல நாட்களாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இரு நாட்டு தலைவர்களும் சந்திப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஓரிரு நாட்களில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி.